Hi viewers, welcome to episode 14 of Rama the Misinterpreted Hero. போன எபிசோடில் நம்ம விஸ்வாமித்திரரோட ராமரும் லக்ஷ்மணரும் வந்தாங்கன்றதையும் அவங்க முதல் நாள் ராத்திரி சரையு நதிக்கரையில் தூங்கினாங்கன்றதையும் பார்த்தோம். இந்த எபிசோட் அதோட கண்டினியூட்டி தான். மறுநாள் டே 2 அன்னைக்கு காலைல விஸ்வாமித்திரர் அவங்க ரெண்டு பேருக்கும் சுப்ரபாதம் பாடுறாரு. அதாவது அவங்க ரெண்டு பேரையும் எழுப்புறதுக்காக இந்த ஸ்லோகம் சொல்கிறாரு. கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்விகம். இந்த ஸ்லோகம் வந்து நம்ம எல்லாருமே ஃபேமஸாக கேட்டிருப்போம். இந்த ஸ்லோகத்தில் வந்து நிறைய அர்த்தம் இருக்குது. நான் அதை ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். விஸ்வாமித்திரர் வந்து கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு வந்து முதல்ல ராமரோட அம்மாவான கௌசல்யாவோட பேரை சொல்லி ராமரை எழுப்புறாரு. இதில் என்ன அர்த்தம் ஒளிஞ்சிருக்குன்னா, நம்மளோட சனாதன தர்மத்தில் வந்து எப்போவுமே அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து நம்மளோட ஸ்மிருதி புராணம் எல்லாத்துலேயுமே இந்த மாத்ருதேவோ பவன் சொல்கிறாங்க. அவங்க வந்து நமக்கு 10 மாதம் நமக்காக நிறைய கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நம்மளை இந்த உலகத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு வந்து கௌசல்யாவுக்கு வந்து முதல் க்ரீட்டிங்ஸை கொடுக்குறாரு. இதில் இன்னொரு அர்த்தமும் வந்து ரகசியமாக இருக்குதுன்னு நிறைய பெரியவங்களாம் சொல்லுவாங்க. தசரத மகாராஜா கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் ராமரை வந்து நான் விஸ்வாமித்திரர் கூட அனுப்ப மாட்டேன் அப்படின்னு இன்கேஸ் கௌசல்யா சொல்லியிருந்தாங்க, சினாரியோவே வேறே இருந்திருக்கும். கௌசல்யா வந்து எதுவுமே கேட்காம விஸ்வாமித்திரர் கூட அனுப்பினதுனால விஸ்வாமித்திரர் கௌசல்யாவுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு சொல்லி ராமரை வந்து எழுப்பியிருக்காங்க. பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, அதிகாலை நேரம் ஆயிடுச்சு. உத்திஷ்ட நரசார்தூல, ராமரை வந்து ஷார்தூலம், அதாவது வந்து புலி மாதிரி கம்பீரமாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி புலி வந்து காட்டில் கம்பீரமாக இருக்கும், அந்த மாதிரி ராமர் நாட்டில் மனுஷங்களுக்கு நடுவில் ஒரு புலி மாதிரி இருக்கார். கர்த்தவியம் தெய்வமான்விகம், நீ வந்து ரிஷிகளை காப்பாற்றுறதுக்கும் ராட்சசர்களை வதம் பண்ணுறதுக்கும் நீ இப்போ எந்திரிக்கணும், நீ வந்து தெய்வம் மாதிரி இந்த காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு. இதில் ஒரு ரகசியம் அடங்கியிருக்கு. இப்போவுமே வந்து நிறைய பேர் சீக்கிரமாக நம்ம எழுப்புனா ஏன் என்னை இவ்வளோ சீக்கிரம் எழுப்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ இந்த வேலை பண்ணணும் அதுக்காக தான் உன்னை சீக்கிரம் எழுப்புனேன்னு இன்னொருத்தங்க சொன்னால் தான் வந்து அவங்க எந்திரிப்பாங்க. அந்த மாதிரி விஸ்வாமித்திரர் வந்து ராமர் வந்து நீ உன்னோட கடமைகளை செய்யணும் அதனால தான் உன்னை எழுப்புறேன்றதை வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. இப்படி விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களை எழுப்பினோடனே அவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம்லாம் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே சரையு நதிக்கரையோரமாக நடந்து போகிறாங்க. அப்படியே அவங்க வந்து அன்றைக்கி முதல் நாள் அன்றைக்கி அங்கதேசத்தை அடைஞ்சிடுறாங்க. அங்கதேசத்தில் வந்து அவங்க தங்கிட்டு மறுநாள் அவங்க கங்கை கரையை அடையிறாங்க. கங்கை கரையில் வந்து அவங்க மலத கலுஷ தேசங்களை வந்து தாண்டி போகிறாங்க. அப்போ டே 2 சாயங்காலத்தில் வந்து அவங்க தாடகாவனம் அப்படின்ற இடத்துக்கு போகிறாங்க. அப்போ தான் வந்து விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, இந்த தாடகாவனத்தில் வந்து சுகேதுன்ற யக்ஷனோட மகளாகவும் சுதானா அப்படின்றவனோட மனைவியாக இருக்க தாடகான்ற ராட்சசி இருக்கா. அவளுக்கு வந்து 1000 யானைகளோட பலம் இருக்குது. அவள் நினச்ச உருவத்தை எடுத்துப்பா. அவளும் அவளோட பசங்களான மாரீச்சன் சுபாகுன்றவங்க வந்து இந்த காட்டில் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நீ வந்து அவங்கள வதம் பண்ணி தாடகையை வதம் பண்ணி நீ இந்த உலகத்துக்கு நன்மையை இது பண்ணணும் அப்படின்னு ராமர்கிட்ட வந்து விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு. உடனே ராமர் யோசிக்கிறாரு. என்ன யோசிச்சாருன்றதையும் அதுக்கு விஸ்வாமித்திரர் என்ன பதில் சொன்னார்ன்றதையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு வந்து என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.